ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக கேஸ் பர்னர்லாம் க்ளீன் பண்ணலாங்க. எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 கருத்து போன கேஸ் பர்னர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் பர்னர் எடுத்து வச்சுக்கிட்டுங்க. நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சுருக்குங்க. நல்லா சூடு பொடுக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குங்க. இப்போ நம்ம அந்த தண்ணியை பர்னர் மேலே ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. பர்னர் ஃபுல்லாகவே மூழ்கிற அளவுக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூடி போல் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஒரு வேளை வினிகர் இல்லைன்னா லெமன் இல்லைனா ஈனோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நான் விம் ஜெல் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்குங்க. இது மூணுமே நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தாங்க ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ பர்னர் எடுத்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு லைட்டாக அழுத்தி பார்த்தாலும் உங்களுக்கே தெரியுங்க. அதில் இருக்கிற அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கையிலே வருங்க. நீங்களே பாருங்கள். இப்போ 2 பர்னருமே நல்லா ஊறிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியால் சும்மா லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம நார் எடுத்துக்கலாங்க. ஸ்டீல் நார் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் நார் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்க. 2 பர்னருமே ஒரே 1 நிமிஷம் போல் மட்டும் தேய்ச்சி விடுங்க. அதிகமாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பர்னர் ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டால் போதுங்க. பாருங்க, ஒரு பர்னர் தேய்ச்சிட்டேன். இன்னொரு பர்னரையும் நான் தேய்ச்சிக்கிறேன். தண்ணிக்குள்ளேயே வச்சு நான் தேய்ச்சிக்கிறேங்க. தேய்க்கும் போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழுக்கு வருது. நீங்களே பாருங்கள், தண்ணி கலர் அப்படியே மாறிட்டு இருக்கு பாருங்க. பாருங்கள், நம்ம எதுவுமே புல்ல வெறும் விம் ஜெல்லு, உப்பு, வினிகர் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சும்மா நாரை வச்சு தேய்க்கும் போதே எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நீங்களே பாருங்கள். இப்போ 2மே நம்ம தேய்ச்சிக்கிட்டோம். இப்போ அந்த தண்ணியிலே நல்லா அழைச்சி எடுத்துட்டு அந்த பர்னரை கீழே வச்சுட்டு அந்த தண்ணியை சிங்கில் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டையே திரும்ப எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டுக்குள்ளேயே நம்ம பர்னரை வச்சுக்கலாங்க திரும்பவுமே. இப்போ திரும்பவுமே நம்ம விம் ஜெல் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக விம் ஜெல் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம நார் போட்டு தேய்ச்சிக்கினா நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. பாருங்க, 2 பர்னருமே இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ரெண்டு பர்னருமே உள் சைடு வெளி சைடு எங்கெங்க கேப் இருக்கும் எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் தேய்க்கும் போது எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிருக்குன்னுட்டு. அவ்வளோதான் பாருங்க, நான் 2 பர்னருமே தேய்ச்சிட்டேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கலைங்க. எப்பவும் போல் நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரி தாங்க நான் பர்னரை தேய்ச்சிருக்கேன். இப்போ 2மே தேய்ச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கழுவலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. பாருங்கள் அந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னுட்டு.
இப்போ அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு அந்த பர்னரையும் கீழே வச்சுக்கோங்க. மறுபடியுமே நம்ம பிளேட் எடுத்துக்கலாங்க. அதே பிளேட்டில் திரும்பவும் வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரே ஒரு மூடி போல் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே ஒரே ஒரு மூடி தான் ஆட் பண்ணியிருந்தோங்க. இப்போ ஒரு மூடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சுண்ணாம்பு எடுத்துக்கோங்க. சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா எல்லா மல்லிகை கடையிலையும் சின்ன சின்ன கடையிலும் எல்லா கடையிலுமே கிடைக்குங்க. இந்த சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா 3 ரூபா தாங்க வரும். இப்போ பாருங்கள், சுண்ணாம்பை எடுத்து எல்லா பர்னர் மேலேயுமே பூசிக்கோங்க. நான் 2 பர்னர் மேலேயுமே இதே போல் பூசிக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார் வச்சு தேய்ச்சி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நல்லா பிரைட்டாக தெரியுங்க. இது ஒரு 10 செகண்ட், அது ஒரு 10 செகண்ட் மட்டும் தேய்ச்சா போதுங்க. நீங்கள் அதிகமாக தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு பர்னர் பாருங்கள், ரொம்ப அழுக்காக இருக்குது. சுண்ணாம்பு போட்டு தேய்ச்சதுமே எவ்வளோ அழுக்கு வருது நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டுமே தேய்ச்சிட்டோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம தண்ணி ஊற்றி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரெண்டுமே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். திரும்பவும் நார் போட்டு தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா அந்த ஓட்டைக்குள்ளே ஏதாச்சும் அடப்பு இருந்தாலும் போயிடும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நீங்களே பாருங்கள், முன்னாடி இருந்த பர்னருக்கும் இப்போ இருந்த பர்னருக்கும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. கொஞ்ச நேரம் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி இதுவும் தேய்ச்சா போதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு வீடியோவில்.